ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். இஹைவ தைர்ஜிதः சர்கோ யேஷாம் ப்ராஹ்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 19வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், போன ஸ்லோகங்களில் அந்த ஒரு சமதர்ஷனத்தின், அதாவது அனைவரையும் சமமாக பார்க்கும் அந்த ஒரு குணமானது சாங்கியோகிகளுக்கு பொருந்தது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்படி அனைவரையும் சமமாக பார்க்கும் ஒரு நபர் தான், அனைவரிடமும் அந்த இறைவனை பார்ப்பவர் தான் அந்த இறைவனை இறுதியில் சென்று அடைகிறார் என்றும் சொன்னார். அதே ஒரு கருத்தை, அதே ஒரு ஒப்பீனியனை தான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றார் என்றுதான் சொல்லணும். இப்ப இந்த இடத்தில் அவர் சொல்ல வர அந்த விஷயம் என்ன என்றால், இஹைவ தைர்ஜித சர்கோ ஏஷாம் பிராஹ்யே ஸ்திதம் மனஹ. அதாவது இஹைவ தைர்ஜித சர்கோ, இந்த உலகை அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். யார் வெற்றி கொள்வார்கள் மற்றும் இந்த உலகை வெற்றி கொள்வது என்றால் என்ன, இந்த ரெண்டுத்தையும் இப்ப பார்ப்போம். இஹைவ தைர்ஜித சர்கோ ஏஷாம் பிராஹ்யே ஸ்திதம் மனஹ. அனைவரிடமும் அனைவருக்குள்ளும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார் என்று யார் பார்க்கிறாளோ, அந்த தத்துவம், அந்த உண்மை யாருக்கு புரியுதோ அவாதான் இந்த உலகை வெற்றி கொள்வார்கள் என்று சொல்றார். உலகை வெற்றி கொள்வது என்றால் என்ன என்றால், இந்த உலகிடமிருந்து நம்ம விடுதலை பெறுவது, இந்த உலகத்திலேருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொண்டு மோட்சம் முக்தி பெற்றுக்கொண்டு இதிலேருந்து நம்ம விலகி செல்வது தான் உலகை வெற்றி கொள்வது என்று பொருள். இப்போ நமக்கும் இந்த உலகுக்கும் ஒரு போட்டி இருக்கு என்று நம்ம மனதுக்குள்ள பாவனை செஞ்சுக்கிட்டோம் என்றால், இந்த உலகம் நம்மை ஜெயிச்செடுத்து நம்ம அந்த உலகத்திடம் தோற்றுட்டோம் என்றால் நமக்கு மறுபிறவி கிடைக்கும். இதுவே இந்த போட்டியில நாம இந்த உலகத்தை தோற்கடிச்சிட்டோம், நம்ம இந்த உலகத்தை ஜெயித்து விட்டோம் என்றால் நமக்கு மோட்ச முக்தி கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். அதனால் இந்த பிறவிலேயே, அதாவது இப்போ இருக்கும் சாங்கிய யோகி இந்த ஒரு தேகத்தை ஒரு மனிதனின் உடல்ல வந்திருக்கார். இப்படி மனிதனின் உடல்ல இருக்கும் இந்த சாங்கிய யோகி இதே பிறவியில் இதே உடலை கொண்டு இந்த உடலையே ஒரு உபாயமாக உபயோகித்து இதே உடலில் இதே பிறவிலேயே இந்த உலகத்தை வெற்றி கொள்வார், அதாவது மோட்ச முக்தி பெறுவார். எப்படி என்றால், அனைவரையும் சமமாக பார்த்து அனைவரிடமும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார் என்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டு இதே பிறவியில அவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதற்கப்புறம் அவர் சொல்றது, நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. எப்பொழுதும் இந்த சாங்கியோகியானவர் அந்த பிரம்மத்தையே, அந்த இறைவனையே தன்னோட மனதுக்குள்ள வைத்திருக்காராம். தன்னோட சிந்தனைகள், தன்னோட எண்ணங்கள் எல்லாமே அந்த இறைவனை நோக்கி மட்டும்தான் இருக்கு. அந்த இறைவன் ஒருவர் மட்டுமே இந்த சாங்கியோகியின் லட்சியமாக, அந்த இறைவன் ஒருவர் மட்டுமே இந்த சாங்கியோகியின் ஒரே குறிக்கோளாக இருக்கார் வாழ்க்கையில. அப்பேற்பட்ட இறைவனை இந்த சாங்கியோகியை அடைகிறார். எப்படி அடைகிறார்? எப்பொழுதும் அவரையே மனதுக்குள்ள வைத்துக்கொண்டு அந்த இறைவன் எல்லாரிடமும் இருக்கார், அனைவரும் சமம்தான் என்று உணர்ந்து கொண்டு அந்த இறைவனை அடைகிறார் என்று அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணன். அதாவது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், சாங்கியோகிகள் பகவானை சென்று அடைவார், மோட்சம் பெறுவார். எப்படி என்றால், சமதர்சனத்தோடு இருந்து அனைவரும் சமம்தான், அனைவரிடமும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார் என்று யார் பார்க்கிறாளோ, அப்படி இருக்கும் ஞானிகள், அப்படி இருக்கும் பண்டிதர்கள், அப்படி இருக்கும் சாங்கியோகிகளுக்கு மோட்சம் முக்தி நிச்சயம் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணன். அதே விஷயத்தை தான் இந்த இடத்தில் இன்னும் கொஞ்சம் உறுதியாக, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்றார் நம்ம கிருஷ்ணன். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 19வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.